பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறது அரபி எழுத்துக்கள். மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 29க்கும் அரபியில் ஹுரூஃபுல் ஹிஜா என்றும் ஹுரூஃபுல் ஹஜா என்றும் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா என்று சொல்லப்படும். நம்முடைய புழக்கத்தில் நாம் சொல்லும்போது அலிஃப் பா என்பதாக சொல்லுவோம். இங்கிலீஷில் இதுக்கு தி ஆல்ஃபபெட்ஸ் என்று சொல்லப்படும். எப்படி நம்ம இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் மொத்தம் 26 ABCDEF என்பதாக இசட் வரைக்கும் சொல்கிறோமோ, அது எல்லாம் மொத்தம் 26 லெட்டர்ஸ் எழுத்துக்கள் இருக்குது. அதே போல் அரபியில் அலிஃப் ப த ச என்பதாக 29 எழுத்துக்கள் இருக்குது. பொதுவாக ஒரு மொழியை படிக்க எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியில் எத்தனை எழுத்துக்கள், அதனுடைய வடிவங்கள், உச்சரிப்புகள், இந்த மொழியினுடைய இலக்கணம், இலக்கியம், மொழி சார்ந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், பல எழுத்துக்கள் ஒன்றாக இணைந்தது அ வேர்ட், ஒரு வார்த்தை. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், பல வார்த்தைகள் இணைந்தது அ சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். குரூப் ஆஃப் சென்டென்சஸ், பல வாக்கியங்கள் சேர்ந்தது அ பேராகிராஃப். பேராகிராஃப்னு சொன்னால் பத்தி என்பதாக சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் பேராகிராஃப்ஸ், பல பேராகிராஃப் ஒன்றா சேர்ந்தது ஒரு எஸ்ஸேன்னு சொல்லலாம், ஒரு ஆர்டிக்கல் என்று சொல்லலாம். ஒரு புத்தகத்தை, ஒரு புக்கை நாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடிப்படை அந்த புக்கு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குதோ அதனுடைய வார்த்தைகளை, அதனுடைய வடிவத்தை, அதனுடைய உச்சரிப்பை நாம் தெரிந்து கொண்டாதான் நம்மளால் வாசிக்க முடியும், படிக்க முடியும். எனவே குர்ஆனை நாம் முறையாக பிழையின்றி நம்ம ஓத வேண்டும் என்று சொன்னால் எந்த மொழியில் இருக்குதோ அந்த மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை, அதனுடைய வார்த்தைகளை சரியாக தெரிந்து கொள்வதன் மூலம்தான் முதற்கட்டமாக அதை நம்ம பார்த்து வாசிக்க முடியும், படிக்க முடியும். அதை புரிந்து அதை விளங்கி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணம், அதனுடைய இலக்கியம், மொழி சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம்தான் பொருள் அறிந்து நம்மளால் குர்ஆனை ஓத முடியும். அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாம் பார்க்க போகிறது அரபி எழுத்துக்கள். இந்த 29 எழுத்துக்களுடைய முதலாவது அந்த எழுத்தினுடைய வரிசை எண், சீரியல் நம்பர் என்ன. ரெண்டாவது அந்த எழுத்தினுடைய வடிவம், அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், அதனுடைய தோற்றம். மூன்றாவது ஆர்டிகுலேஷன் பாயிண்ட், எழுத்தை உச்சரிக்கும் போது சப்தம் எங்கிருந்து வெளியாகுது, அரபியில் மஹ்ரஜ் என்பதாக சொல்லப்படும். நான்காவது நம்முடைய யூசேஜில், நம்முடைய பயன்பாட்டில் அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நம்முடைய மொழியில் நம்முடைய பயன்பாட்டில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். ஐந்தாவது இந்த பர்டிகுலர் ஒரு எழுத்து குர்ஆனில் எந்தெந்த முறைகளில் உச்சரிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம், இவைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த பாடங்களை 1க்கு 2 முறை நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது புரிய வரும். அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.